Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை பணமோ ஆசையோ வசதியோ அல்ல, சமாதானம். உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்து பரிசுத்த ஆவி நம் உள்ளத்தில் வாசமாக இருந்தால் நிச்சயமாக சமாதானம் நமக்கு கிடைக்கும், சமாதானம் நம்மை தேடி வரும். அன்று இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. This is mentioned in the Gospel of John, chapter 20 verses 19. He says to his disciples, peace be unto you. So let us invite Jesus Christ to our house, seeking his blessing, most importantly his peace. ஆகவே பிரியமானவர்களே, சமாதானம் நமக்கெல்லாம் இப்போ ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சில காரணங்கள், வேலையில் வேலை செய்கிற இடத்துல டென்ஷன், வியாபாரத்தில் டென்ஷன், வீட்டில் பிள்ளைகளை சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, அதில் டென்ஷன், பிள்ளைகளுக்கு ஏற்றபடி விருப்பத்தின்படி பெற்றோர்கள் எதுவும் செய்யறதில்ல, அதனால் டென்ஷன், கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி திருமணம் பண்ணுறது, அதை கட்ட முடியாமல் சிக்கி தவிக்கிறது, நொந்து நூலாக போய்ட்டு வாழ்க்கையை வெறுத்துடுறானுங்க. இதோட என்ன பெரிய டென்ஷனாக, வீட்டில் யாருக்காவது நோய் இருக்கும், அந்த நோய் குணமாகனாக்கா ஆஸ்பத்திரி செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டென்ஷன். பசங்க படிச்சிருப்பாங்க, வேலை இருக்காது, டென்ஷன். பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அது ஒரு டென்ஷன். எப்படி கடன் வாங்கி வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூலாக போயிடுறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் இயேசுவை தேடி தான் போகணும், வேறு வழியில். அவர் நம்மளை தேடி வரமாட்டார் இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிற சூழ்நிலையில். ஆக கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து நாம் அவரை தேடி போனால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை. ஏனென்றால் நான் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இயேசுவை தேடி போனேன், என்னுடைய தேவைகளை இறைவன் சந்தித்தார், இப்போது நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆக இது என்னுடைய சாட்சி. ஆகவே உங்களுக்கும் இதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நேரத்தில் இதனை விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மையிலே காப்பாற்றி வந்தீர், எங்களை பாதுகாத்து வந்தீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர். நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இன்னும் ஏராளமான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கின்றபடியினாலே தேவையான நேரத்தில் தேவையை தந்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next field. Till then, it's Saril from Bangalore. God bless you. Bye-bye.